மீனாஸ் மெனு. இன்றைக்கி நம்ம ரவா பூரி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க. ரவா பூரி பண்ணுறதுக்கு ஒரு பேசனில் 1/2 கப் ரவை எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அரை கப் ரவைக்கு 1 கப் சுடுதண்ணி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. இப்போ இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் கழிச்சு ரவை நல்லா வெந்திருக்கு. இப்போ இது கூட ஒரு உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், ஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலையை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம கலந்துக்கலாம். உருளைக்கிழங்கு கட்டியாக இருந்துச்சுன்னா கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. கலந்துட்டோம். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்து கலந்துக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சுக்கலாம். சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சிடலாம், காயாமல் இருக்கிறதுக்காக. நல்லா சாஃப்டாக இருக்குது, இந்த மாதிரி பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் தடவி நம்ம இதை தேய்ச்சிக்கலாம். கொஞ்சம் திக்காக தேய்ச்சிக்கோங்க, அப்பதான் நல்லா பூரி உப்பி வரும். அதே மாதிரி உருளைக்கிழங்கு இருந்துச்சுன்னா அதை எடுத்துருங்க. சூடானதும் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, பூரி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். பூரி உப்பி வரலைன்னா இந்த மாதிரி எண்ணெய் மேலே தெளிச்சு விட்டிங்கன்னா பூரி நல்லா உப்பி வந்துடும்.
ரவா பூரி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.